ஹாய் நண்பா நண்பீஸ். தமிழக சட்டப்பேரவையிலிருந்து ஒரு முக்கியமான அப்டேட் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு வந்திருக்கு. அது என்னன்னு இந்த பதிவில் பார்க்கலாம். நம்ம திமுக ஆட்சிக்கு வந்தால் ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் அமல்படுத்துவோம் அப்படின்னு திமுக தேர்தல் வாக்குறுதியாக கூறப்பட்டு இருந்துச்சு. ஆனால் ஆட்சி நிறைவடைய இன்னும் ஒரு ஆண்டு மட்டுமே இருக்கும் நிலையில் இந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் பார்த்தீங்கன்னா இன்னும் அமல்படுத்தாமல் இருக்காங்க. இதுக்காக அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள்லாம் பல கட்ட போராட்டம் நடத்தி வராங்க. இன்னுமா போராட்டம் பார்த்தீங்கன்னா புரட்சிகரமாக இருக்கும்ட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் விஷயமா இப்போ ரீசெண்டாக அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் சங்கத்தினர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஏப்ரல் 30ஆம் தேதிக்குள்ள இந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் அமல்படுத்துவோன்ட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் 110 விதியின் கீழே அறிவிக்க வேண்டும்ட்டு கோரிக்கை விடுத்திருக்காங்க. அடுத்த வருஷம் இதே மாதம் பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் டைம் ஆகிருக்கும். ஸோ அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் ஸ்டாலின் 6 லட்சம் பேருக்கு ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் கொண்டு வருவோன்ட்டு உறுதி அளிக்கும் சொல்லியிருக்காங்க. அதுவும் 2025ஆம் ஆண்டிலிருந்து அமல்படுத்தவும் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ண வேண்டும்ட்டு அவங்களுடைய முக்கியமான கோரிக்கையாக இருக்குது. இல்லைனா 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுகவின் வெற்றியை கண்டிப்பாக பாதிக்கும் சொல்கிறாங்க. மே மாதத்தில் இதுக்காக நிறைய போராட்டங்கள் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்நிலையில் பார்த்தீங்கன்னா தமிழக சட்டப்பேரவையில் இன்னைக்கு முக்கியமான அப்டேட் நம்ம தங்கம் தென்னரசு கொடுத்துருக்காரு. சட்டப்பேரவையில் இன்னைக்கு நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு என்ன சொல்லியிருக்காருன்னா, கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கான இந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் விவகாரத்தில் உரிய நேரத்தில் உரிய முடிவை அரசு எடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்னைக்கு தமிழக சட்டப்பேரவையில் பார்த்தீங்கன்னா அதிமுக தரப்பில் ஒரு கேள்வி எழுப்பினாங்க. லட்சக்கணக்கான தமிழக அரசு ஊழியர்கள் உங்கள் மீது நம்பிக்கை வைத்து வாக்களித்து அமைச்சராக ஆக்கியிருக்காங்க. அவர்களுக்கு அளித்த அந்த வாக்குறுதிப்படி அவங்களுக்கான இந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் நிறைவேற்றப்படுமான்னு கேள்வி எழுப்பியிருக்காங்க. அதற்கு தங்கம் தென்னரசு என்ன ரிப்ளை கொடுத்துருக்காருன்னா, தமிழக அரசின் ஊழியர்கள் நலனில் முதலமைச்சர் ஸ்டாலின் மிகுந்த அக்கறையோடு இருக்காராம். கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸோடைய எல்லா ரெக்வஸ்ட்டும் எல்லா கோரிக்கையும் மிகுந்த கவனத்தோடு பரிசீலித்து வருகிறாராம். அவர்கள் எதிர்பார்த்த வகையில் பட்ஜெட்லையும் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு நிறைய திட்டங்கள் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்களாம். ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் செயல்படுத்துவது விஷயமா அரசு செயலர் ககன்தீப் சிங் பேடி தலைமையில் அரசு சார்பில் ஒரு குழு ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அந்த குழுவுக்கு காலவரையறை தரப்பட்டிருக்கான். பல்வேறு அரசு ஊழியர்கள் சங்கங்கள் ஆசிரியர்களாம் கருத்துக்கள் கொடுத்துருக்காங்களாம். அதை பரிசீலித்து உரிய நேரத்தில் சரியான முடிவு அரசாங்கம் எடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நம்ம திமுக அரசு பொறுத்த வரைக்கும் எப்படிலாம் காலதாமதம் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் கண்டிப்பாக கொண்டு வருவோம் சொல்லவும் மாட்டாங்க, கொண்டு வர மாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க. ரெண்டுமே சொல்லாமல் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன் இதை பண்ணிட்டு இருக்காங்க, காலதாமதம் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க எலெக்ஷன் டைம் அப்போது நிறைய வாக்குறுதி கொடுத்து, முக்கியமாக கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் ஃபேவராக நிறைய வாக்குறுதி கொடுத்து நிறைய சப்போர்ட் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு போச்சு. ஆனால் 4 வருஷம் ஆகியிருக்கு. இன்னுமா பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் சம்மந்தப்பட்ட முழுசாக ஒரு ரெக்வஸ்ட்டுக்கும் சரியாக நிறைவேற்றாமல் இருக்காங்க. இப்போ 2026 எலெக்ஷனே வரப்போகுது. நீங்கள் வேண்டுமா பாருங்கள், லாஸ்ட் எலெக்ஷனில் எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவில் என்னென்ன வாக்குறுதி கொடுத்தாங்களோ அதே வாக்குறுதி பார்த்தீங்கன்னா இந்த எலெக்ஷன்லேயும் கொடுத்து, இந்த வரப்போகிற எலெக்ஷன்லையும் கொடுத்து கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் சப்போர்ட் பெறலான்னு திட்டமிட்டிருக்காங்கன்னு நம்ம தெரியல. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த பதிவில் நான் கொடுத்த அப்டேட்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ நண்பர் நண்பீஸ்.